எல்லாம் இங்கேயே நின்னுட்டு பேசிட்டு இருந்தா எப்படி? வீட்டுல போய் பால் காய்ச்சற வேலையை பாருங்க, டைம் ஆகுதுல்ல. பண்டு அம்மா அப்பா பசங்களா எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள போய் பால் காய்ச்சலாம் வாங்க. தியாமணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கூட்டு போய் காமிங்க. எல்லாம் வந்துட்டீங்கல்ல அம்மா, உங்க கையால விலைக்கேத்திடுங்கம்மா. சரிப்பா, ஏத்துறேன். அம்மா பால் காய்ச்சிட்டு தானேம்மா விளக்கேத்துவாங்க? இல்லம்மா தியா, விளக்கேத்ததுக்கு அப்புறமா தான் பால் காய்ச்சுவாங்க. அது பாட்டி விளக்கேத்திட்டோம், நான் ஸ்டவ்ல வச்சிருக்க பால் பொங்கிட்டு இருக்கோம், எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன். சரிம்மா. ஹாய், பால் காய்ச்சியாச்சு. அம்மா சீக்கிரமா டம்ளர்ல ஊத்தி கொடுங்க. தியா இரு பொறுமையா, ஒன்னொன்னா தானே செய்ய முடியும். இப்பதானே பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், பொறுமையா இருமா. அம்மா கிஃப்ட் ஓபன் பண்ணணுமா? எனக்கு அது மேலேயே இருக்குமா, கிஃப்ட் ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாக்கணும். தியாமணி கொஞ்சம் பொறுமையா இருந்தா தானே அம்மா எல்லாருக்கும் பால் எல்லாருக்கும் ஊத்தி தருவாங்க. நாங்கெல்லாம் இப்ப பெரியவங்க எல்லாம் வெளில கிளம்பிடுவோம் டிஃபன் சாப்பிடறதுக்கு. நீங்க எல்லாம் பொறுமையா உட்காந்து பிரிச்சு பாருங்க. பசங்களா பெரியவங்களா பால் குடிச்சு முடிச்சாச்சு, நீங்க எல்லாம் எடுத்து குடிங்க. நல்லா சில்லுன்னு ஆத்தி வச்சிருக்கோம் பாருங்க, எடுத்து குடிங்க. சரிங்க ஆண்டி, குடிக்கிறோம். சிம்ரன் இங்க நின்னுட்டு இருக்கியா நீ? ஆமா ஆண்டி, சோஃபால இடம் இல்ல, நான் இங்க நின்னுட்டேன். சரிம்மா பால் குடி. சரி பசங்களா வாங்க, வெளில போய் டிஃபன் சாப்பிடலாம். அம்மா நான் கிஃப்ட் பிரிச்சு பார்த்துட்டு தான்மா வருவேன். நான் கிஃப்ட் பிரிச்சு பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். சரி சிண்டு பண்டு ரோசி எல்லாரும் வரீங்களா சாப்பிடலாம்? இல்ல ஆண்டி, இந்த தியா கிஃப்ட் பிரிக்கும் போது நாங்களாம் பார்க்க போறோம். மொத்தத்துல அந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு ஓபன் பண்ணி பார்த்து அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கினாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் இல்ல? சரி பெரியவங்க நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டிஃபனு, நீங்க பொறுமையா பிரிச்சு பார்த்துட்டு வாங்க. சரி அப்ப எல்லாரும் போய் சாப்பிடலாம். பண்டு அம்மா அப்பா வாங்க, மேரி வா போய் சாப்பிடலாம். அத்த வாங்க, நீங்களும் வாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். இந்த பசங்க வாங்கன்னா வருதுங்களா பாத்தியா? நின்னுட்டு கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம எல்லாம் போய் சாப்பிடலாம். அப்புறம் வந்து இவங்க எல்லாம் சாப்பிட்டோம். அப்பாடா எப்படி கிஃப்ட் பிரிக்கிற டைம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எந்த கிஃப்ட் பிரிக்கலாம்? பிங்க் கலர் பிரிக்கலாம். பிங்க் கலர் தான் நம்மளுக்கு பிடிச்ச கலர், அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிங்க் கலர் யார் கொடுத்தது? பண்டுவோட அம்மா அப்பா தானே கொடுத்தாங்க. ஆமா தியா, அது நாங்க கொடுத்த கிஃப்ட் தான். நான் வேணா பிரிச்சு காமிக்கிட்டா, எங்க கிஃப்ட் நானே பிரிக்கிட்டா, என்ன இருக்குன்னு பாக்கலாம். நானே பிரிக்கிறேன்ப்பா. பண்டு, நீங்க கொடுத்த கிஃப்ட் நீங்களே பிரிக்குவீங்களா? தியா வீட்டுக்கு தானே வந்துச்சு, தியா தானே பிரிக்கணும். கம்முனு இரு பண்டு, தியாவே பிரிக்கட்டும், நம்ம எல்லாரும் பாக்கலாம். இருங்கப்பா, எல்லாரும் கம்முனு இருங்க, நான் கிஃப்ட் பிரிக்க போறேன், என்ன இருக்குன்னு பாக்கலாம். பிரெட் டோஸ்டர். எனக்கு பிரெட் டோஸ்டர் பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்பாக்கு எப்படி பண்டு தெரியும்? அதுவா தியா, ஒரு நாள் ஸ்கூல்ல நீ சொல்லிட்டு இருந்தல உனக்கு பிரெட் டோஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா, அதனால எல்லாம் மொத்தமா போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் பண்டு. உங்க அம்மா அப்பாக்கு நான் எப்படியோ தேங்க்ஸ் சொல்லி அவனை வெளில போயிட்டு இப்பயே நான் போய் சொல்லிட்டு வரேன். இல்ல தியா, இது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு போலாம். சரி சரி, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன ஓபன் பண்ணலாம்? அந்த கோல்டன் கலர் ஓபன் பண்ணலாம். தியா நான் ஓபன் பண்ணட்டா? சிம்ரன் கம்முனு இரு சிம்ரன், சும்மா ஓவரா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா எல்லாரும். நான் தான் ஓபன் பண்ணுவேன், எங்க வீட்டுக்கு தானே வந்துச்சு, நான் தான் ஓபன் பண்ணி பாப்பேன். நீங்க எல்லாரும் பாருங்க கம்முனு. இதுல என்ன இருக்கு? லைட் லேம்பா? சூப்பரா இருக்கு சிம்ரன், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சிம்ரன், சூப்பரா இருக்கு. நான் பெட் பக்கத்துல வச்சுப்பேன், அழகா இருக்கும். நெக்ஸ்ட் இது ஓபன் பண்ணலாம். ரெண்டும் ப்ளூ தான், ஏதாச்சும் ஒரு ப்ளூ ஓபன் பண்ணலாம். இதுல என்ன இருக்குன்னு தெரியல, இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியலையே. இதை ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியும், ஏன்னா ரெண்டுமே ப்ளூ கலர்ல இருக்கு. இதை பார்த்தாதான் யார் என்ன வாங்கி தந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இது என்னது? இது பப்பியா? பப்பி ஹவுஸ். நல்லா இருக்கே. இது யார் வாங்கி கொடுத்தது? இதுயா நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். ரோசி நீ தான் வாங்கி கொடுத்தியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, இது ஷோகேஸ்ல வைக்கலாம். சரி நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஓபன் பண்ணலாம். லாஸ்ட் கிஃப்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இது ஓபனே பண்ண முடியல, டைட்டா இருக்கு. யாரு? நெக்ஸ்ட் சிண்டு, நீங்க தானே இதை வாங்கி கொடுத்தீங்க, பேலன்ஸ் நீ தான் இருக்க, நீ தான் வாங்கி கொடுத்துருப்ப. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல என்ன ஒயிட் கலர்ல ஏதோ தெரியுது. இது அலாரம் கிளாக் தானே? கியூட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. சிண்டு நீ தானே இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன, நல்லா இருக்கு சிண்டு. நான் ஸ்கூலுக்குலாம் போகும்போது கரெக்டா அலாரம் வச்சு எஞ்சிப்பேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 4 கிஃப்ட்டுமே சூப்பரா இருக்கு. இந்த பப்பி ஹவுஸ் தான் எம்டியா இருக்கு. சரி இன்னும் ஒரு பப்பி இருந்தா நல்லா இருக்கும்.
ஹே தியா, அப்பனா உனக்கு பப்பினா ரொம்ப பிடிக்குமா? எங்க வீட்ல எல்லார் வீட்லயும் பப்பி இருக்கு. உங்க வீட்ல தான் இல்ல. இந்த க்ளோரி வீட்ல கூட இல்ல. ஆமா பண்டு, எங்க வீட்ல கூட இல்ல. சரி தியா, நீ நாளைக்கு உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோ. நாங்க எல்லாருமே உன்னை கூட்டு போய் வாங்கி தரோம். நான் பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு பப்பி கடை இருக்கு, அங்கதான் எல்லாருமே வாங்கணும். அங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. உனக்கு எல்லாரும் நாளைக்கு போறோம், பப்பியை உனக்கு வாங்கி தரோம். அதுதான் நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை. ஓகேவா? சரி பண்டு, ஜாலியா இருக்கு கேட்கும் போதே. ஏய் தியா தியா, வாங்கிட்டு நம்ம 2 பேரும் விளையாடலாம். எங்க வீட்ல தான் என்ன வாங்கவே விட மாட்டாங்க. நம்ம 2 பேரும் விளையாடலாம், நீ வாங்கிட்டேனா? சரியா? சரி க்ளோரி, நம்ம எல்லாரும் போயிட்டு வாங்கிடலாம். நம்ம பெட் ஷாப் போயிட்டு வாங்கிடலாம். அதை பண்டு தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ல. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுறேன், அவங்க எப்படியும் ஓகே தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் நாளைக்கு போய் வாங்கலாம். ஹை, நம்ம எல்லாரும் நாளைக்கு பெட் ஷாப் போறோமா? சரி, நாளைக்கு நம்ம போறோம். அந்த பப்பியெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி தராங்களா, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஜாலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.